வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விருத்தாச்சலம் மீன் மார்க்கெட்டில் ஆய்வு. கெட்டுப்போன 20 கிலோ மீன்கள் அழிப்பு. ஒரே கிராமத்தில் 2 கோவில்களில் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். திண்டிவனத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நலசங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள KRS அம்மா மஹாலில் நடைபெற்ற சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு சங்க தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் தங்க வேலப்பன் முன்னிலை வகித்தார். செயலாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். பொருளாளர் சிவரஞ்சித், துணைத் தலைவர் முல்லைக்குமார் ஆகியோர் துவக்க உரையாற்றினர். பின்னர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடம் அவர்களின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் பெறப்பட்டது. இதில் சங்க சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் தெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான பூங்கா பாக்யராஜ் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் கௌரவ தலைவர் தங்க வேலப்பனை திண்டிவனம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஒருமையில் பேசியதுடன் பொய் புகாரை பெற்று அவர் சுமார் 20 வருடங்களாக வாடகை எடுத்து பயன்படுத்தி வந்த அலுவலகத்தை அத்துமீறி பூட்டை உடைத்து அதிலிருந்த பொருட்களை வெளியில் எடுத்து போட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது, சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடுவது, சங்க வளர்ச்சிக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபடுவது, மாதம் தோறும் கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்க தோழர்கள் மோகன், சண்முகம், ஜெயச்சந்திரன், சைந்திரபி, வீடியோ சண்முகம், தாண்டவமூர்த்தி, சங்கர், வெங்கடேஸ்வர ராவ், சரண்ராஜ், ரவி, பூபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எல்லாருமே இருக்கும். அதான் நான் சொன்னேன். கேட்கும் போதே சொன்னேன் சார். ஓகே, அது பார்த்துட்டேன். இங்கே திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு மீட்டிங் மரணத்தில் வைக்கலாம், ஒரு மாணவர் வைக்கலாம், ஒரு மாயத்தில் வைக்கலாம். விருத்தாச்சலம் அருகே ஒரே கிராமத்தில் 2 கோவில்களில் பணம் மற்றும் நகைகள் திருடி சென்ற மர்ம நபர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பேரலையூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நேற்று வழக்கம் போல் இரவு பூஜை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து கோவிலின் உண்டியலை உடைத்து சுமார் 10,000 ரூபாய் பணமும் 10 பவுன் அம்மனின் நகையையும் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அதே கிராமத்தில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இருந்த உண்டியலையும் உடைத்து சுமார் 40,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கோவில்களின் பூட்டுகள் உடைக்கப்பட்டும் உண்டியல்கள் உடைக்கப்பட்டும் பணம் மற்றும் காசுகள் சிதறி கிடப்பதை கண்ட அக்கிராமத்தினர் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஒரே கிராமத்தில் 2 கோவில்களில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேணுங்கனே போட்டு போயிருக்கானா? வேணுங்கனே கொட்டிட்டு பதட்டத்தில் 30 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரி வந்துட்டே இருக்குமா மைக்க?
மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரணங்கள், கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வெள்ளிமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வெள்ளிமயில் வாகனத்தில் அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் மலைமேல் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் 22ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இயக்க தலைவர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 22ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இயக்க தலைவர் சக்தி கோப்பா அன்பழகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க நிறுவன தலைவர் கோப்பா அன்பழகன் அவர்கள் தலைமையில் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ஆகியோர் முன்னிலையில் மருத்துவமனைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு கருவி, ஏழை எளிய மக்களுக்கு இருசக்கர வாகனம், தையல் இயந்திரம், மருந்து தெளிப்பான் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள், மரக்கன்று நடுதல் உள்ளிட்டவை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் கங்காதரன், மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன், தலைமை மருத்துவ அலுவலர் சிவப்பிரியா, வந்தவாசி நகரமன்ற தலைவர் ஜலால், துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஜெயமணி ஆறுமுகம், நகர செயலாளர் தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட கோவில்கள், பள்ளி, குளங்கள், மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட 32க்கும் மேற்பட்ட இடங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட செவ்வாடை தொண்டர்கள் கலந்து கொண்டு மாபெரும் சுகாதார தூய்மை பணி மேற்கொண்டனர். போட்டோகிராஃபர் கொஞ்சம் பின்னாடி வந்துங்க. யார் பாது தம்பி தம்பி கேமரா பின்னாடி அண்ணா
அண்ணா அண்ணா இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்கம்மா. இங்க பாருமா இங்க உப்பு கொட்டத்தை கொஞ்சம் எடுக்கப்பா. சேர்த்து டெலிட் பண்ண. விருத்தாச்சலத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் திடீரென மீன்வள ஆய்வாளர் வர்ஷா, மருத்துவர் கைலாஷ்குமார், உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லதம்பி, பாலாஜி மற்றும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் உள்ள அனைத்து ரக மீன்களையும் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்த போது சுமார் 20 கிலோ மீன்கள் கெட்டுப்போய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் கெட்டுப்போன மீன்களை அழித்தனர். மேலும் கெமிக்கல் கலந்த மீன்களையோ கெட்டுப்போன மீன்களையோ விற்பனை செய்யக்கூடாது எனவும் மீன்களை முறையாக ஐஸ் பெட்டியில் பாதுகாக்க வேண்டும் என மீன் விற்கும் வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நல்லா இருக்கும். பாதி வேலை இருந்தா அது போயிடும் இல்லையா? ஒரு கவர் எடுத்தையா பெற்றுவாங்க. இந்த கூட நம்ம கருத்து போட்டோம்ல அதை போடு எடுத்து போ. போடு அங்கே போடு போ. அப்புறம் போடுவோம். நீங்க இந்த கடை இதெல்லாம் ஓகே ஐஸ் தான் கருப்பு ஆயிடுறதுனால ஐஸ் தான். அது ஒரு பேப்பர் போடு, கவர்ல போடுறது நீங்களே எடுத்துடணும். நல்லா இல்லை கெட்டு போச்சுன்னா விட்டுருங்க. உங்க வாடிக்கையாளருக்கு நாளைக்கு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு எங்களுக்கு விருத்தாச்சலம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கர்ணிநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் குப்புசாமி மகன் சத்தியசீலன். இவர் அக்கிராமத்தில் 6 சென்ட் நத்தம் இடத்தை கிரயம் பெற்று வீடு கட்டியுள்ளார். அவ்வாறு கட்டிய வீட்டிற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பட்டா மாற்றம் செய்ய கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் என அனைவரிடமும் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கர்ணிநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் முறைகேடாக அக்கிராமத்தில் உள்ள முன்னாள் கிராம உதவியாளர் தென்னரசின் தூண்டுதலின் பேரில் சத்தியசீலனின் தகப்பனார் பெயரில் இருந்த இடத்தை முறைகேடாக தென்னரசனின் மனைவி, மகன்கள் பெயரில் கர்ணிநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் மாற்றிவிட்டதால்
சம்பந்தப்பட்ட அதிகாரி மீதும் அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சத்தியசீலன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பேக்கில் வா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விருத்தாச்சலம் மீன் மார்க்கெட்டில் ஆய்வு, கெட்டுப்போன 20 கிலோ மீன்கள் அழிப்பு. ஒரே கிராமத்தில் 2 கோவில்களில் கொள்ளை, சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.